நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோக பிரஜை. இதுதான் தெம்பு. சொல்லுங்க, தெம்பு வராது அம்பு. ஆமென். இதுதான் தெம்பு. கடைசி மூன்றாவது காரியம், 3 காரியம் சொன்னேன். அதே 17 வாசிக்கிறோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில எடுத்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு. கைதட்டுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. Sword of the Spirit, which is the word of God. இதுதான் வெற்றியின் ரகசியம். இதை விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். எதை? வேதத்தை வாசித்து நாம் கேட்பதால், வேதத்தை வாசிப்பதால் நமக்கு வெற்றி கிடைக்கும், விசுவாசம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இதை அரை மணி நேரமாவது நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை உண்டு. கைதட்டுங்க பார்க்கலாம். சாத்தானை முறியடிக்கிற ஒரு ஆயுதம். This is the word of Christ, sword of the Spirit. ஒரு நண்பர் ராணுவத்திலே ஆப்பிரிக்கா தேசத்திலே ஹீட்ல உடலெல்லாம் கொப்பளம். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் அதிக வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர். ஹாஸ்பிட்டல் கைவிட்டது, டாக்டர்ஸ் கைவிட்ட நிலையில சோர்ந்து போய் மாதக்கணக்கா மருத்துவமனையில் படுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு என்னன்னு புரியாம இந்த பைபிளை புரட்ட ஆரம்பிச்சார். சரியா நீதிமொழி 4:20 வசனம் அவர் கண்ணில் பட்டுச்சு. இந்த 4:20 அதை வாசிக்கும் போது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதை வாசிக்க கேட்போமா? என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். நல்ல கவனிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, செவிசாய். இதை கண்டுபிடிக்கிறவனுக்கு இந்த வார்த்தை ஒரு டேப்லெட், மெடிசின், மாத்திரை. இது ஒரு மாத்திரையாகும். இது ஆரோக்கியம் கொடுக்கும், இது ஹெல்த் கொடுக்கும். ஆங்கிலத்தில் பிராக்கெட்ல மெடிசன் என்று இருக்கிறது. இட்ஸ் மெடிசன். இந்த வசனம் உனக்கு மெடிசன், இதை எடு என்று அதை வாசித்த போது உணர்த்தப்பட்டார். இப்போ மெடிசன் எப்படி எடுக்கிறோம்? காலையில் சாப்பிட்டு அல்லது சாப்பிட முன்னாடி, மதியம், இரவு 3 வேளையும் மெடிசன் எடுக்கிறோம் சில பேர். இவர் மெடிசனா பைபிளை தூக்கிட்டாரு, 3 வேளையும் வாசிக்க ஆரம்பிச்சார். மெடிசன் காலையில் 3 டேப்லெட், 3 அதிகாரம், 1 டபக்குன்னு தண்ணியை குடுறா, 2 இன்னொரு டேப்லெட், 3 மூணாவது அதிகாரம், 3 மதியம் வந்தா அடுத்து 3 அதிகாரம், ஈவினிங் வந்தா 3 அதிகாரம் போடு தண்ணி. ஒரு சில நாட்கள் ஆனது, நாள் முழுவதும் வசனத்தை போட்டுக்கிட்டே இருந்தாரு. நீங்க நம்புவீர்களா? அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வசனத்தால சுகமாகி 86 வயசு வரை அவர் ஊழியம் பண்ணிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் மரித்து போனாரு. வெற்றி கொடி பிடித்திடுவோ, வீர நடை நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ. என் ஜனமே, என் சபையே, சபைக்கு ஒரு அறைகூவல். வசனம் உங்களை வாழ வைக்கும். வெறும் கூட்டங்களுக்கு வருவது போதாது, இது வெற்றி வாழ்க்கை கொடுக்காது. ரீட் த பைபிள். ஒவ்வொரு நாளும் இது உணவு. மனிதன் வெறும் சாப்பாட்டால் வாழ முடியாது. வேதத்திலிருந்து தேவன் பேசுகிற வார்த்தையால் தான் நீ வாழ்வாய். நேரம் கொடு, வாசிக்க, தியானிக்க நேரம் கொடு, நீ வாழ்வாய்.